இன்றைக்கி ஆலு பரோட்டா அண்ட் வெஜ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஆலு பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளோர் தான் நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் ஆல்டர்னேட்டாக மைதா கூட எடுத்துக்கலாம். சைடில் அப்படியே நான் கிரேவியும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். குக்கர் வச்சு ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதுன்னு எல்லா ஸ்பைசஸும் போட்டுட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் நல்லா சூடானது சாப் பண்ணியிருக்க ஆனியனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டொமேட்டோவும் நல்லா வதங்கி ஒரு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு, சால்ட்டு, டர்மரிக் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் கோரியண்டர் பவுடர் இதெல்லாம் நம்ம போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ஆலு பராத்தாக்கு ஆலு ரெடி பண்ணலாம். ஆலு நான் ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். அதை மசிச்சுட்டு இப்போ அதில் ஆனியன், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, அப்புறம் கறி லீவ்ஸ், அப்புறம் கோரியண்டர் லீவ்ஸ் இதெல்லாமே போட்டுட்டு டர்மரிக் கொஞ்சம் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, சில்லி பவுடர் அண்டு பெப்பர் பவுடர் இது எல்லாமே நான் போட்டு எல்லாமே 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். சில்லி பவுடர் மட்டும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி பதத்தில் உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு பெரிய பதத்தில் உருட்டி எடுத்துக்கிட்டு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு இது போல் நல்லா ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் பூரி எப்படி உருட்டுவீங்களோ அதே மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவே நம்ம எடுத்துக்கலாம். அது அவ்வளோவா வெளியே வராது ஸ்டஃபிங். எடுத்துகிட்டு இப்போ கடாயில் போட்டு முன்னும் பின்னும் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரண்ட் பேக் எடுத்துக்கணும். இப்போ சைடில் கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ஆலு பரோட்டா நல்லாவே வெந்து வருது. இப்போ நல்லாவே வெந்துருச்சுன்னு நம்ம எடுத்துட்டோம். லேயரும் பார்த்திங்கன்னா நான் அதை பிக்கும் போது நல்லா லேயராகவும் வந்துச்சு. அதுக்கு தான் நம்ம அந்த 10 மினிட்ஸ் ஊற வைக்கிறது. நம்ம ஊற வச்சு நம்ம பண்ணோன்னா கன்ஃபார்மாக அந்த லேயரும் வரும். கொஞ்சம் ஆயிலும் நீங்கள் நல்லா ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு லேயர்ஸ் நல்லாவே வரும். ரொம்ப சாஃப்டாகவே இருந்தது. கிரேவியும் நல்லா பாருங்கள், லேயர் நல்லாவே வருது. நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி